இன்றைய நிகழ்ச்சியில் முதல் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருப்பது ஒரு பன்முக கலைஞரை, பன்முக திறமையாளரை, ஒரு மிகப்பெரிய பிரபலமான இசைக்கலைஞர். தன்னுடைய ஆன்மீக பாடல்களால் உலகமெங்கில் இருக்கின்ற தமிழர்களுக்கு நன்கு அறிமுகமானவர். அற்புதமான ஒரு இசைக்கலைஞராக, மாணவர்களை தன்னுடைய அன்பால் அறிவால் வடிவமைக்கின்ற ஒரு ஆசிரியராக, இயற்கையின் மீது கொண்ட நேசத்தால் இயற்கையை பாதுகாக்கக்கூடிய பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்தி இருக்கக்கூடிய ஒரு இயற்கை ஆர்வலராக, பல்வேறு சமூக பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி இருக்கின்ற சமூக சேவகராக இருக்கக்கூடிய திரு நெல்லை ஜெயஸ்ராஜன் அவர்களை இன்றைய முதல் கைடிங் லைட் நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை வழங்குவதில் பிரசன்ஸ் ஆஃப் காட் மூவ்மெண்ட் யூடியூப் சேனல் உண்மையாகவே பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. வணக்கம் சார். வணக்கம். இந்த கைடிங் லைட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் உண்மையாகவே எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். தூய ஆவியே துணையாய் வாருமே, வாழ்வின் பாதையில் வழி துணை தாருமே. தூய ஆவியே துணையாய் வாருமே, வாழ்வின் பாதையில் வழி துணை தாருமே. பிரசன்ஸ் ஆஃப் காட் மீடியா அன்பர்களுக்கு நெல்லை ஜெயஸ்ராஜனின் அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நான் ஒரு இசையமைப்பாளராகவும் இசை ஆசிரியராகவும் சமூக ஆர்வலராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நன்றி சார். இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை அழைத்திருப்பதே உங்களுடைய இந்த அன்றாட பணிகளான ஆசிரிய பணி, இசை பணி, இதுகளை தாண்டிய உங்களுடைய பல அற்புதமான பணிகள் இருக்குது. நம்ம அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இசை பணி நெல்லை ஜெயஸ்ராஜன் என்ற பெயர் இன்றைக்கு தமிழகத்தில் தெரியாதவர்களே இருக்க மாட்டார்கள். இந்த இசைத்துறை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாது பல்வேறு மக்களுக்கும் இன்றைக்கி உங்களை இந்த பெயரை நிச்சயமாக தெரியும். நெல்லை ஜெயஸ்ராஜன் என்றால் ஒரு இசை இயக்குனர் என்பது ரொம்பவே அறிமுகமான ஒரு பெயராக இருக்குது. ஒரு உலகமறிய அளக்கூடிய அளவுக்கு கூட உங்களுடைய பாடல்கள் இன்று கடல் கடந்து இசைத்து கொண்டிருக்கிறது. இந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் இன்றைக்கி ரீச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதனுடைய ஆரம்பம் எங்கிருந்து உங்களுக்கு தோன்றியது? அப்பா, என்னுடைய தாத்தா, அம்மா எல்லாருமே மியூசிக்கில் இருந்தாங்க. அதாவது அப்பா ஹார்மோனியம் வாசிப்பாங்க, அம்மா பாடுவாங்க. எங்கள் குடும்பமே ஒரு கலை குடும்பம். அந்த கலை குடும்பத்தில் நாங்கள் சிறு வயதிலிருந்தே அப்பா ஆரோக்கியமாதா இசைக்குழுன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அது மூலியமாக கிறிஸ்தவத்தை பரப்புவது, அந்த பாடல்கள் மூலியமாக எங்கள் குடும்பங்களாக சேர்ந்து குடும்பத்தில் நாங்கள் 6 குழந்தைகள், அப்பா அம்மா 8 பேர். நாங்கள் ஒரு பஸ் ஏறி போய் ஒவ்வொரு அந்தந்த ஏரியாக்களில் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் அங்கே இருக்கிற மைக்கிலேயே பாடி அந்த மாதிரி தான் எங்களுடைய இது ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட இப்போ சொல்லப்போனால் என்னுடைய பயணம் ஒரு 50வது வருஷத்தை நெருங்கி கொண்டு இருக்கிறேன். அந்த அளவுக்கு இது வர காரணம் என்னுடைய தாயும் தகப்பனும் தான் இதுக்கு காரணம். இந்த 50வது ஆண்டு நீங்கள் நெருங்க போகிறீங்க அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10-11 வயதிலேயே உங்களுடைய இசை ஆர்வமும் இசை முயற்சியும் துவங்கி இருக்கீங்க. அதை இடையில் எங்கேயுமே நீங்கள் சறுக்கி விடாமல் தொடர்ச்சியாக ஒரு மிகப்பெரிய இசை இயக்குனராக வரக்கூடிய அளவிற்கு கடந்து வந்த பாதை என்பது பல சவால்களையும் கடினமான ஒரு பாதையாகத்தான் இருந்திருக்கும். அதில் ஏற்பட்ட அனுபவங்கள் எதையெல்லாம் நீங்கள் சவாலாக நினைத்து தாண்டி வந்தீர்கள்? சவால் அப்பா அம்மாவுக்கு தான் சவாலாக இருந்தது. ஏன்னா நாங்கள் எல்லாம் சிறு குழந்தைங்க. எங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே வாசிக்க வச்சு, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க வச்சு, நான் என்னென்னா அப்போ தபலா பிளேயர், நான் பெர்கஷன் பிளேயர் தான், ரிதம் தான் வாசிச்சுட்டு இருந்தேன். அண்ணன் வயலின் வாசிப்பாங்க. ஸோ எல்லாருமே எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் நாங்கள் பாட கோரஸ் பாடுறது எல்லோரும் பாடுவாங்க. மெயின் பாடுறது நான், அப்பா, அம்மா 3 பேர் தான் மெயின் பாடுவோம். நான் தபலா வாசித்துட்டே பாடுவேன். ஸோ அந்த பாடுறதெல்லாம் தாளம் விட்டுறக்கூடாது. அதில் அப்பா ரொம்ப இதாக இருப்பாங்க. அப்பாவுக்கு தாளம் சுத்தமாக இருக்கணும், சுதி சுத்தமாக பாடணும். அதில் அப்பா ரொம்ப இதாக இருப்பாங்க. அதெல்லாம் இருந்தது. இன்னொன்று என்னென்னா, நாங்கள் போகிற இடத்துல மைக், நாங்கள் 8 பேர் போகிறோம் அப்படின்னா அந்த ஊரில் என்ன மைக் இருக்கோ அதில் தான் பாடியிருக்கணும். இப்போ மாதிரி மைக் செட்டெல்லாம் எடுத்துகிட்டு அமர்த்திட்டு போகிற மாதிரிலாம் அப்போ கிடையாது. சின்ன வயசில் நாங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா அந்த கோயிலில் எத்தனை மைக் இருக்கோ அதில் தான் பாடணும், அங்கே தான் இருக்கணும். 2 மைக்கோ 3 மைக்கோ இருக்கும்.
நாங்கள் சின்ன குழந்தைகளாக இருக்கறனால எங்களுக்குள்ள மைக்குக்கு சண்டை வரும். யாரெல்லாம் யார்கிட்ட மைக் வச்சுக்கலாம். அப்போ இங்கேருந்து போகும்போதே வந்து என் தம்பி, அண்ணன் நான் உன் கூட உட்காந்துக்கிடுவேன். அப்படி எப்படின்னா, நான் பாடுறதுனால எனக்கு நிச்சயமாக ஒரு மைக்கு உறுதியாக உண்டு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ஜாலியாக போயிட்டு இருந்தது. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தான் சவாலாக இருந்தது. என்னென்னா, நாங்கள் எல்லாம் விளையாட்டு பிள்ளைங்க. எனக்கு அப்போ ஒரு 9, 10 வயசு. இன்னொரு மூத்தவனுக்கு 11 வயசு, 12 வயசு. கீழே அதுக்கு கீழே எல்லாம் 8, 7, 6 அந்த மாதிரி. ஸோ எல்லார் கையிலையும் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், எல்லோரும் கோரஸ் பாடுவாங்க. அந்த மூமெண்ட்டு அதெல்லாம் இருந்தது. ஒவ்வொரு கோயிலாக போகும்போது அந்த அப்பாவுடைய ஹார்மோனிய பெட்டியை வந்து நான் தான் தலையில் தூக்கி சமைப்பேன். நான் அதை யாருக்குமே கொடுக்க மாட்டேன். இன்னொரு வரைக்கும் எங்கள் அப்பா போகும்போது கூட கடைசியாக வந்து அந்த ஹார்மோனிய பெட்டி என் கையில் தான் ஒப்படைச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70-75 வருஷமாக வச்சுருந்த ஹார்மோனிய பெட்டி. அதை நான் அந்த தலையில் தூக்கி சுமந்தேன். அதை சுமந்ததுனால அந்த இசைத்தாய் என்ன தூக்கி சுமக்க ஆரம்பிச்சிட்டான். உலகமெல்லாம் எனக்காதாயம், என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம், என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழியா ஆன்மாவை காப்பதா? அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழியா ஆன்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரை புனித சவேரியார். உலகமெல்லாம் எனக்காதாயம், என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம், என வாழ்ந்தால் கவலை இல்லை. ஆன்மீக பாடல்களில் மிக பிரபலம் அடைந்த நீங்கள் இன்றைக்கு ஒரு தமிழ் துறையாக இருக்கட்டும், அல்லது சமூக விழிப்புணர்வுகளை உருவாக்கக்கூடிய பாடல்களாக இருக்கட்டும், இப்படி பல துறைகளில் உங்களுடைய இசையின் பங்கினை செலுத்தி இருக்கின்றீர்கள். இதில் உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு திருப்தியான அல்லது ஒரு சரியான ஒரு சாதனைக்குரிய பணியாக நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? சாதனைங்கிறத விட மனதுக்கு திருப்தி தர்றது. ஒரு திருப்தி தர்ற வாழ்க்கை வாழ்கிறது தான் வந்து உலகத்தில் பெரிய வாழ்க்கை. என்னுடைய ஆசையும் கனவுகளும் ஒரு பெரிய கனவு. என்னுடைய ஆசைகளும் கனவுகளும் எப்படி இருந்ததுன்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் மியூசிக்கு, அந்த ஆசையில் இருந்தேன். சாதாரணமாக ஒரு ஹார்மோனிய பெட்டியை தலையில் தூக்கிட்டு அப்பாவுக்காக உதவி செய்ய வந்தேன்னா, அப்பாவோடு சேர்ந்து ஆர்கெஸ்ட்ராவில் தபலா வாசிட்டு இருந்தேன்னா, ஒரு காலகட்டத்தில் இந்த அளவுக்கு வளர்ந்து அந்த கலையை நான் சுமந்ததுனால, அந்த கலைத்தாய் எனக்கு பொக்கிஷமாக நிறைய விஷயங்களை செய்து கொடுத்தது. அதில் மிக முக்கியமானது வந்து 2000 வருஷத்தில் வந்து நான் வந்து கின்னஸ் பண்ணேன். ஒரு 60 பெர்குஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை தொடர்ந்து 6 மணி நேரம் ப்ளே பண்ணேன். ஏன்னா நான் பெர்குஷன் பிளேயரு. இன்றைக்கி என்னுடைய பாடல்கள்லாம் நிறைய வெரைட்டி வர காரணம் என்னென்னா, நான் பெர்குஷனில் இருந்து வந்ததுனால அந்த தாளத்தை அமைச்சதுக்கு அப்புறம் தான் நான் டியூனுக்குள்ளேயே போவேன். இப்போ யார் பாடல் கொடுத்தாலும் அதுக்கு தாளங்கள் வித்தியாசமாக அமைக்கிறது தான் என்னுடைய இது. அதனால தான் என்னுடைய பாடல்கள் எல்லாம் நிறைய வெரைட்டி ஆஃப் சிங்கிங், ஒரு வெரைட்டி ஆஃப் சாங்காக கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த தொடர்ந்து 6 மணி நேரம் ஒரு 60 பெர்குஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்தேன். ஈவினிங்கில் வந்து ஒரு 20 மொழியில் ஒரு 100 குழந்தைகளை வச்சு ஒரு 50 பாட்டு தொடர்ந்து 6 மணி நேரம், அது ஒரு 6 மணி நேரம் பாடணும். ஸோ இதை வந்து அந்த நேரத்தில் கின்னஸுக்கான முயற்சி நாங்கள் எடுத்து அதை பண்ணினது என்னால் அது மறக்க முடியாத அந்த விஷயங்கள். அந்த குழந்தைகளை பாட வச்சதும், நான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்தது எனக்கு ரொம்ப மறக்க முடியாத விஷயங்கள். அதுக்கப்புறம் அடுத்த லெவல் நான் போகணுன்னு நினைக்கும் போது நான் நிறைய 95லேருந்தே நான் ஒர்க் ஆரம்பித்து போயிட்டுருக்கிறேன். இங்கே ஆர்கெஸ்ட்ரா விட்டு 95ல் நான் வெளியே வந்த உடனே நானே ஒரு ஆல்பம் பண்ணினேன். அது பார்த்துட்டு ஃபாதர் ஜோமிக்ஸ் தான் எனக்கு முதல்ல வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வாய்ப்பு ஷாலோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதை வாய்ப்பு கொடுத்துட்டு அடுத்த வாய்ப்பு அவரே வாங்கி கொடுத்தாரு, கோடை ராகங்கள் அப்படின்னு சொல்லி, கொடைக்கானல் சலேத் மாதாவுக்கு. ஸோ இதை அப்படியே ஆரம்பித்து வந்து ஒவ்வொரு எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு பாடல் கொடுத்த தந்தையர்கள் எல்லோருமே மிக திறமைசாலிகளாக எனக்கு இருந்தாங்க. அந்த பாடல்களுக்கு நான் கொஞ்சம்
அது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் பண்ணினாலே போதும், அந்த பாடல் ஜெயிச்சிரும். ஸோ இந்த மாதிரி போனதில் தான் ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கிட்ட வந்து நான் திருக்குறள் ஏற்கனவே மனப்பாட பகுதின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மனப்பாட பகுதியிலேருந்து குழந்தைகளுக்கு அதில் நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஆனவுடனே அந்த பாடலை மறுபடியும் எடுத்துகிட்டு நான் ஃபாதர் ஜெகத் காஸ்பர்கிட்ட போனேன். அவர் பார்த்து கேட்டுட்டு நல்ல முயற்சி, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு வந்து இன்டர்நேஷ்னல் அளவுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு. ஃபாதர் அதுக்கு தான் காத்துட்ருக்கிறேன் ஃபாதர் அப்படி. அப்போ ஒரு சாங் எனக்கு பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஒரு சாங் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். அதை எல்லாருமே முன்னால் அவங்க போட்டு காட்டி பெரிய பெரிய இடங்களில் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து போட்டு காட்டினதில் ரொம்ப அருமையாக இருக்குது, இதே மாதிரி நீங்கள் ஒரு 6 சாங் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. அப்படி பண்ணது தான் வாழும் வள்ளுவோம். இந்த சுனாமி வந்த புதுசில் எனக்கு ஒரு வலி இருந்தது. என்ன வலின்னா, கொத்து கொத்தாக மக்கள் இறந்து போனாங்க. அப்போது மக்களுக்காக நான் அந்த நேரத்தில் ப்ரேயர் பண்ணது ஒரு பக்கம் இருந்தாலும், நான் கடலை தான் நினச்சேன். மொசாம்பிக் இந்தியாவில் அந்த கடலை வந்து சாந்தப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் ஒரு இசைக்கோர்வை ஒன்று ரெடி பண்ணினேன். அந்த கோர்வையை அதை ஆர்கெஸ்ட்ரா ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் காட்டினேன். காட்டும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நல்ல சிம்போனி அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க, இப்படி ஒரு 6 இது பண்ணுவோமா நம்மன்னு சொல்லிட்டு அப்போ கேட்டு, அப்போ ஒரு பெரிய ஒரு கிடைச்சிது எனக்கு அந்த வாய்ப்பு, பெரிய வாய்ப்பு அது. அதை நான் சக்ஸஸ் பண்ணி காட்டினேன். மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் அதை வெளியிட்டாங்க. பெரிய அளவில் அதை வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்தது. அடுத்து உடனே இந்தியன் கிறிஸ்மஸ் 500 வருஷத்துக்கு முன்னால் ஏதோ ஒரு நாட்டில் பாடப்பட்ட சைலண்ட் நைட் பாட்டு, அது நம்மளுடைய நீலாம்பரியோட அது வந்து ஜாயிண்ட் ஆகுது. அப்போ இசைங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக ஒரு இருக்கக்கூடியது. நாடு கடந்து கூட அது 7 சுரங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னா அதுதான் கடவுள். அப்படிங்கிறதுல வந்து அந்த கிறிஸ்மஸ் சாங்கெல்லாம் எடுத்து அதுக்கு நம்மளுடைய மொழியை, நம்மளுடைய கர்நாடக இசை மொழியை அதோடு சேர்த்து அதை வந்து இந்தியன் கிறிஸ்மஸ்னு ஒன்று பண்ணணும். இது போக ஒரு 260 2600 பாடலுக்கு மேலே எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சது. வாய்ப்பு கிடைச்சதுனால நான் அதை பண்ண முடிஞ்சது. எனக்கு வாய்ப்பு கொடுத்து எல்லா அருள் தந்தையர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிட்டேன். இது போக மனப்பாட பகுதி, குழந்தைகளுக்கான மனப்பாட பகுதி இன்னும் நான் செய்து கொடுத்துட்டு குழந்தைகளுக்காக செய்து கொடுத்துட்ருக்குறேன். இது போக மற்ற விழிப்புணர்வு பாடல்கள், நிறைய விழிப்புணர்வு பாடல்கள் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அது போக நம்ம சமுதாயத்துக்கு தேவையான நிறைய விஷயங்கள் தேவை இருக்குது. அதில் ஓட்டு போடுறது வந்து நமக்கு முக்கியமான கடமை. அதுக்கான பாடல்களை பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். ஆறை பாதுகாதுங்க, வானத்தை பாதுகாருங்க, பஞ்சபூதத்தையும் நம்ம பாதுகாக்கணும், இதுக்கான பாடல்கள்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கிறேன். இதெல்லாம் செய்து கொடுத்தது தான் என்னுடைய எல்லா விஷயங்களுமே எனக்கு ஒரு சாதனையாக நான் நினைக்கிறேன். இசைத்துறையில் நீங்கள் உண்மையிலே ஒரு முழுமை பெற்ற மனிதராக தான் இருக்கீங்க. ஆன்மீக பாடல்களை கடந்து பல விதமான விழிப்புணர்வு பாடல்கள், தமிழ் துறை சார்ந்த பாடல்கள்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு உலக தமிழர்கள் மத்தியில் ஒரு நிறைவை பெற்றிருக்கீங்க. நெல்லை ஜெயசுராஜன் அப்படின்னா அவருடைய இசை ஒரு வித்தியாசமான ஒரு இசை, இன்னும் நம்மளை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு இசை அப்படிங்கிறது. ஸோ அதையும் கடந்து இப்போ உங்களுடைய முக்கியமான பணி அப்படிங்கிறது வந்து ஆசிரியர் பணியாகவே இருக்குது. ஸோ ஆசிரியர் துறை அப்படிங்கிறதும் ஒரு அர்ப்பணத்துறை, தன்னை தியாகமாக கொடுக்கறது பண்ணக்கூடிய ஒரு பணி. ஸோ அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு நேரம் காலம் எல்லாமே எப்படி பேலன்ஸ் பண்ணி ஆசிரியர் பணியை நீங்கள் எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டுருக்கீங்க? உங்களுடைய ஆசிரியர் பணியை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு ஆசிரியர் பணி வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பணியாக இருந்தது. ஏன் பிடிச்ச பணியாக இருந்ததுன்னா,